அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பற்றி தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். மதிய வணக்கங்கள். பிளேன் இன்செட் 77W RN மல்ஹோத்ரா 325501. இது ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வரையில் அவங்க அதிலே எழுதியிருக்காங்க, இதில் வந்து 5555ன்னு ஒரு ஃபேன்சி நம்பர் வரும்னு எழுதியிருக்காங்க. சில விஷயங்கள் அதிலே இண்டிகேட் பண்ணிடுறது, குறிப்பிட்டு காமிச்சிடுறது. B33 அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சவங்க மனசில் வச்சுக்கோங்க. 325555 கரன்சி இது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் இதை கெட்டால் கொடுப்பேங்கிறது ரெண்டாவது விஷயம். உடச்சி தான் கொடுப்பேன். ஒரு தாள் வந்து 35 ரூபா. நீங்கள் கெட்டால் வாங்கினீங்கன்னா 3500 மன்மோகன் சிங் ஒரு கெட்டால் உடச்சாச்சு, 20 ஆள் கொடுத்தாச்சு. இல்லைங்க, மன்மோகன் சிங் தானா? ஆமாம். 07G 34 36, அதுக்கடுத்து 38 வரும். டபுள் 34 36 38. அது ஒரு ஃபேன்சி நம்பர். அப்புறம் 369, அது ஒரு ஃபேன்சி நம்பர் வரும். 3690 3669, இது ஒரு ஃபேன்சி நம்பர் தான். 369 வரணும்ல. த்ரீ 3690ங்கிறது ஒரு ஃபேன்சி நம்பர். இந்த இருக்கா 369 அப்படிங்கிற ஒரு ஃபேன்சி நம்பர். இது வந்து 34 37 கடைசி தாள். இதில் 80 ஆள் இருக்குது. ஒரு தாள் 40 ரூபா. ஃபுல் டைகர் UNC. எல்லாமே நான் சொல்லிகிட்டு வர்றது எல்லாமே UNC தான். இது ஒரு கட்டு வெங்கடரமணன் கவர்னர். இதில் 2222 வரும். 05 46D இன்செட் B 052222. அது ஒரு ஃபேன்சி நம்பர். நான் அதெல்லாம் ஃபேன்சி நம்பர்னு நினைக்கிறது இல்லை. 22 23 ஒரு ரன்னிங் நம்பரு. இது ஒரு ஃபேன்சி நம்பர் 2222. எந்த நம்பரோட 786 இருந்தாலுமே நான் அதை நினைக்கிறதே கிடையாது. நான் வந்து பியூராக இருக்கணும், அப்போ தான் நல்ல நம்பர்னு நினைப்பேன். 2299. ஒரு தாள் 35 ரூபா. ஒரு கெட்டு வாங்கினா 3500 ரூபா. KR பூரி ஒரு தாள் 100 ரூபா. ரேர் கவர்னர் UNC தாள். ஒரு கெட்டை உடைச்சிருக்கேன். இதை கொஞ்சம் வேல்யூபிள் அதிகமாக உள்ள கரன்சி இது. RN மல்ஹோத்ரா 501லேருந்து ஆரம்பிக்கி. இது ஒரு கெட்டு வந்து 3800 ரூபா. உதிரியாக 10 தாள் 400 ரூபா. ஒரு பீஸ் 40 ரூபா. இது RN மல்ஹோத்ரா 901 ஆரம்பிக்கா. 4901. அப்போ கடைசி நம்பர் 325. லாஸ்ட் 4 நம்பரும் சேர்ந்தா 5000. A இன்செட்டு 3500 ரூபா. ஒரு கெட்டு 10 தாள் வேணுமா எடுத்து தருவேன். இதில் நான் 350 ரூபாய்க்கு. இது ஒரு கெட்டு IJ படையில். ஒரு தாள் 50 ரூபா. 674 601 ஆரம்பிக்குது. A இன்செட்டு. இப்போ ரேர் கவர்னர் லிஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த கரன்சி. ஃபுல் டைகர் UNC
ஒரு தாள் 50 ரூபா ஒரு தாள். 10 தாள் வேணும்னா 500 ரூபா வேணும். இந்த கெட்டாக வாங்கிட்டிங்கன்னா ஒரு 4000த்துக்கு கொடுத்துடலாம். ஒரு 4 3 7 அவ்வளோ 6.5 கெட்டு இருக்கும். இதில் ஒரு 100 தாள் இருக்குது. இதில் வெங்கட்ரமணை, மல்ஹோத்ரா, ரங்கராஜன் எல்லாம் கலந்தே இருக்கும். 100 தாள் வெறும் 1000 ரூபா. ஒரு தாள் வெறும் 10 ரூபா. எல்லாம் மேக்ஸிமம் சேட்டலைட்டு தான். 100 தாள் கிழிஞ்சிருக்காது, ஒட்டு போட்டிருக்காது, ஒன்றும் செஞ்சுருக்காது. எல்லாமே கண்டிஷன் உள்ள தாள் தான். ஒரு தாள் வெறும் 10 ரூபா. மிக்ஸ்டு கவர்னர். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாணயம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த நாணயம் திலக்கி. யூஎன்சியும் கிடையாது, யூஸ்டும் கிடையாது. நான் என் கையில் வந்து 5 வருஷம் ஆகிப்போச்சு. நான் வெளியே விடலை. வெளியே விட்டால் தானே யூஸாக இருக்கும். நல்ல கண்டிஷனாக உள்ள ஒரு காயின் ஒன்று இருக்குது. புக் பண்ணிட்டாங்க. வாங்கிக்கிறதுன்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. இன்னும் பணம் அனுப்பலை. வெரி ரேர் காயின். இது யூஎன்சிஆர்னால் 9500 போட்டிருக்காங்க வலைத்தளத்தில். நம்ம அவ்வளோ விலைக்கெலாம் கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப கண்டிஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1500 2500 அந்த ரேட்டு போட்டிருக்காங்க. இது யூஎன்சி கிடையாது, கண்டிஷன் கம்மி கிடையாது. ஆனால் வெரி குட் கண்டிஷன். வேணுங்க கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒன்று தான் இருக்கு. 2023 ஹைதராபாத் மின்ட்டு ஒரே ஒரு பாக்கெட். பேங்க் பாக்கெட் தான். ஹைதராபாத் மின்ட்டு 20 ரூபா காயினு. இது உள்ள 25 தான் இருக்கும். வேல்யூ 500 ரூபா. கவர்மெண்ட்டில் 2023 உள்ளது. ஆகஸ்ட்டில் உள்ளது. ஒரு வருஷம் ஆச்சு. நிறைய வந்துச்சு. இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இதனுடைய ரேட் வந்து 850 ரூபா. இதுலேயே 2022 இருக்குது. நொய்டா மின்ட்டு. இது இது ஹைதராபாத் மின்ட்டு ரேரு. இது நொய்டா மின்ட் இருக்குது. அதுவும் ஒரு பாக்கெட் 25 காயின் வாங்கினீங்கன்னா நீங்கள் 850 ரூபா. 2022 உள்ளது. 2 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அதுவே 75 இண்டிபெண்டன்ஸ் டே தான். இதுவும் 75 இண்டிபெண்டன்ஸ் டே தான். 10 பைசா கலெக்ஷன் ஒரு செட்டு போட்டிருந்தேன். ஆனால் 3 செட்டு வரைக்கும் அது சோல்ட் ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா நான் தயார் பண்ணி தருவேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.